உடன் பிறந்தாரே அண்ணன் அவனை இன்னைக்கு காப்பாற்றிட்டாரு. கண்டென்ட் இல்லைன்னு பார்த்தா அண்ணன் நெஞ்ச புடச்சிட்டு நான் தமிழன் தமிழன் என்ற ஒரு திமிர் இருந்தால் மட்டுமே தமிழன் திமிர் இருக்கும். பேசுறதுக்கே நெஞ்சு வலிக்குதையா. இது எப்படியா ஒரு தமிழன் அப்படிங்கிற திமிர் அப்படின்னு அப்படி ஆணவமெல்லாம் இருக்கணுமா? ஐயோ எதுக்கே இருக்கணும்? தமிழன் இருந்தால் போதும்யா. தமிழன்னா தமிழன் தான், அவ்வளோதான். அவனுக்கு என்ன 2 மண்டை 4 கை இருக்கான்னு? தமிழ் அவ்வளோதான், மனுஷன் அவ்வளோதான். எல்லோரும் கூட சேர்ந்து வாழ்கிறான். எங்கே போனாலும் தமிழன் தமிழன்ட்டு போனோம்னா அவன் எந்திரிச்சு ஓடிடுவானுங்க. என்ன ஜோசப் விஜயா உடன் பிறந்தாரே ஜோசப் விஜய் என்று எப்படி வந்தது அப்படின்னு திருச்சி கிழக்கில் எதுக்கு போட்டி போட்டார், பெரம்பலூரில் எதுக்கு போட்டி போட்டார்? அண்ணன் கேள்வி என்ன அண்ணா? எலெக்ஷன் அரித்தமெட்டிக்னா எலெக்ஷன் ஜெயிச்சாகணும். எலெக்ஷன் ஜெயிக்கிறதுக்கு அப்படியெல்லாம் பார்த்து தான் போட்டாகணும். அதான் உண்மை. தேர்தல் அரசியல் அது பண்ணி தான் ஆகணும். தேர்தல் அரசியலில் வெற்றி தான் முக்கியம். வெற்றியே பெறாமல் நான் வந்துட்டா நான் சட்டமன்றத்துக்கு வந்துட்டா, நான் சந்தில் வந்துட்டா, அங்கே வந்துட்டான்னா அது அப்படி வந்துட்டான்னு வராத ஒன்றே பேசிகிட்டு இருக்க முடியாதுல்ல. வந்துடணும், சொன்னால் வந்துடணும். தம்பி எங்களை சாதாரணமாக நினச்சிக்காத, நான் மாற்றி மாற்றி பண்ணுவேன். நீங்கள் மாற்றி என்ன பண்ணுவீங்கன்னு எங்களுக்கு நல்லா தெரியுமுன்னு. உங்கள் பெர்ஃபார்மன்ஸ் எங்களுக்கு நல்லா தெரியும். உங்ககிட்ட இருக்கிற பந்து எங்ககிட்டயும் சிக்கிச்சுன்னா அப்படின்னு. என்னத்தை சிக்கும்? ஸ்டேடியத்துக்குள்ளேயே விட மாட்டேங்கிறாங்க. இதில் பந்து எங்கே சிக்கும்? ஆனால் உலகத்தில் இருக்கிற கோடிக்கணக்கான தமிழர்கள் எங்கள் மீது அவ்வளவுன்னு. கோடிக்கணக்கான தமிழர்கள் எங்கே இருக்காரு? ஜப்பானில் இருக்காங்களா, சைனாவில் இருக்காங்களா, எங்கே இருக்கான்னு தமிழ்நாட்டில் ஒருத்தரும் ஒன்றும் ஓட்டு போட மாட்டானே. கோடிக்கணக்கான தமிழர் உங்கள் மேலே அன்பு வச்சுருந்தா அதுலேருந்து ஒரு 50 லட்சம் பேர் அதை ஓட்டு போட்டிருப்பான்ல. எவ்வளோ ஓட்டுன்னு வந்தால் ஓடி போயிடுறாங்களே இவங்களை பார்த்தா. சாதி இல்லாமல் நிறுத்தி காட்டணும், மதம் இல்லாமல் நிறுத்தி காட்டணும், இப்படின்னு அது தாவைக்க பண்ணிட்டாங்கண்ணே. ஜோசப் விஜய்னு அந்த ஜோசப் விஜயோட தானே 117 சீட்டு போய் உட்காந்து பேசுறீங்க 4 மணி நேரமா. என் தம்பி துணை முதல்வரா என் தம்பிய அப்படின்னு. ஏன்னா முதல்வராக நம்பியிருக்கீங்க பாருங்கண்ணே. அந்த மனுஷன் ரொம்ப பெருந்தன்மையாக 117 சீட்டு உங்களுக்கு தந்திருக்காரு. துணை முதல்வரா? இவர் முதல்வர் துணை முதல்வரா? பை எலெக்ஷன் வரட்டுங்கிறாரு. அதே மாதிரி நான் கார் வாங்கினா உனக்கு என்னடா, பென்ஸ் வாங்கினா உனக்கு என்னடா, உங்கள் அப்பா அத்தா தாலி வித்தாடா நான் வாங்கினேன் அப்படின்னு. அந்த பென்ஸ் கார் எப்படி வந்துச்சு தெரியுமா? குட்டி கதை சொல்லட்டுமா? ஒன்றும் இல்லாமல் இருந்த ஒரு டைரக்டர் சீமான ஒரு ஆளாக்குனது தமிழ் மக்கள். உங்கள் தொண்டை நான் அன்னைக்கு காங்கிரஸ் இருக்கிறப்போ, திமுக இருக்கிறப்போ, ஜெயலலிதா இருக்கிறப்போ ஒற்றை மகனா நின்னு பொய் சொல்லக்கூடாதுண்ணே. உங்களோட நிறைய பேர் இருந்தாங்க. உங்களை விட இந்த கட்சிக்கு ரத்தம் சிந்திருக்கான். எதுக்கு கேட்குறாங்க பென்ஸ்காரை பற்றி? இன்றைக்கி விஜய்கிட்ட கேட்க முடியாது, அவர் பெரிய நடிகர். என்ன போய் ஐயா ஸ்டாலின்கிட்ட நாங்கள் கேட்க முடியாது. எதுக்கு கேட்குறோம்? எளிய பிள்ளை, நான் எலிக்கு பக்கத்தில் இருக்கிற பிள்ளை அப்படிங்கிறீங்கள. ஏன் கோபம் வருதுன்னா, அது யாரோ ஒருத்தர் இப்படி கிஃப்டாக தந்தார இவர் வாங்கிட்டாராம். என்ன எது தந்தாலும் கிஃப்ட் தந்தால் வாங்கிடுவீங்களாண்ணே? சரி பென்ஸ்கார் இதெல்லாம் இருக்குல்லண்ணே. உங்கள் வேட்பாளர்கள் நிறைய பேர் டீசல் போட முடியாமல் இருந்தானே எலெக்ஷன் அப்போ. ஏதோ ஒன்று பண்ணியிருக்கலாம்லண்ணே. தொண்டனை விடுங்க, வேட்பாளருக்கு ஏதாவது பண்ணிங்களா? அவன் செத்து சுண்ணாம்பானானே. அப்போல்லாம் எங்கே போனீங்க நீங்கள்? அவன் திருட்டு நிதி அப்படின்னு யாரா திமுக சொல்கிறார். அவன் திருட்டு நிதி அப்படின்னு. அந்த திருட்டு நிதியில் ஒருத்தன் தட்டம் கொண்டு வந்தான்ல மாமஞ்சீருன்ட்டு, அந்த திருட்டு நிதியில் தானே கொண்டு வந்திருப்பான். அதில் தானே வாங்கிட்டு உட்காந்துருந்தீங்க பப்ளிக்காக போயிட்டு. ஏன் அப்போல்லாம் இனிச்சுதா? அவங்க போயிட்டு மேடையாக கட்டி பிடிச்சிட்டு என் தம்பி உதயநிதி என் தம்பிங்கிறீங்களே, அப்போல்லாம் இனிக்குதா? நான் கேட்குறேன். இந்த பக்கம் வந்துட்டால் திருட்டு நிதி. அப்புறம் இவங்க பார்த்தீங்கன்னா பிளாக் டிக்கெட் விற்கிறோன்னெல்லாம் அப்படின்னு. அந்த பிளாக் டிக்கெட் விற்கிறது இதெல்லாம் அவங்க கூட கூட்டணி பேசுகிறப்ப தெரியலையா? அன்றைக்கெல்லாம் ஒயிட் டிக்கெட் விற்றுட்டு இருந்தாங்களா கேட்குறேன். எதுக்கு போய் பேசுனீங்க? எதுக்கு? என் தம்பி வருவான், என் தம்பி தமிழ்நாட்டிலேயே நம்பர் 1 நடிகன் அவன் தான், அவன் வந்தால் ஒரு மாற்றமாக. எதுக்கு பேசுனீங்க?
கட்சியே மொத்த கட்சியே எதுக்கு பேசுனீங்க? இன்றைக்கே மாற்றி பேசுகிறீங்க. தூங்குறீங்க, கேடுகட்ட மக்கள்ங்கிறீங்க. மக்கள் என்ன முட்டாள் நினச்சிட்டு இருக்கிறீங்களா? நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்க மக்களை? கிறுக்கு பயலுங்களா மக்கள்லாம்? உங்களை பார்த்தா என்ன பயந்துக்குவோமா நாங்கள்? பெரிய தக்கா நீங்கள்? என்ன சொல்கிறதுக்கும் செயலுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்குதா? உங்களுக்கெல்லாம் பேசுறதுக்கு அருகதி இருக்கா? முதல்ல என்ன பேசிகிட்டு இருக்கீங்க? அதை பண்ணிடுவேன், இதை பண்ணிடுவேன், நான் யார் தெரியுமா? எதுக்கு எடுத்தாலும் நான் யார் தெரியுமா, நான் யார் தெரியுமா? நீங்கள் யார்? கட்சியோட தலைவன், அவ்வளோதானே. நீங்களே நாம் தமிழர் கட்சிங்கிறது உங்களுக்கு கிடையாதுண்ணே. நீங்கள் அதுக்கு ஒருங்கிணைப்பாளர், அவ்வளோதானே. எத்தனை பேர் அடிமட்டத்துலேருந்து உட்காந்து வேறு சிந்தி ரத்தம் சிந்தி வேலை செஞ்சுருக்கிறான். எத்தனை பேர் அந்த என்ஐஏ ரைட்டில் சிக்கியிருக்கான். எத்தனை போலீஸ் அரெஸ்ட் அவன் ஃபேஸ் பண்ணியிருக்கிறான். களத்தில் எத்தனை பேர் மண்டை உடைஞ்சிருக்கிறான். உங்கள் பேரை காப்பாற்றுறதுக்கு அவன் தெருவாக அவனோட தாலி பொண்டாட்டி தாலி அடக்க வச்சு கொண்டு போய் பார்த்துருக்கான், ஓட்டு வாங்கியிருக்கான். அவனுக்கெல்லாம் நீங்கள் என்ன செஞ்சுருக்கிறீங்க? 2 கோடி ரூபா பெஞ்ச் காரில் அழகாக ஏறி போகிறீங்க. எங்களுக்கு அந்த அதுக்கு பின்னாடி கதை தெரியாதுன்னு நினச்சி பேசிகிட்டு இருக்கீங்களா நீங்கள்? அவ்வளோ பெரிய லாடா நீங்கன்னு கேட்குறேன் நான். என்ன பொய்யா பேசுகிறாங்களா? என்ன பொய்யா பேசுகிறாங்க? திருநீதி திருடன் அதெல்லாம் யாரும் பேசல. அதில் நீங்களாம் உங்களை பிரம்மை. அது உங்களுக்கு குத்துதுன்னா ஏன் குத்துதுன்னு நீங்கள் சோதிச்சு பார்த்துக்குங்க. அதெல்லாம் நாங்கள் சொல்லல. ஆனால் உலகத் தமிழர்லாம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது உலகத்துக்கே தெரியும். அதுக்கு சரியான பதில் தர்றீங்களா நீங்கள்? சரி, முதல்ல உங்கள் தோல்வியை முதல்ல ஒத்துக்க முடியுது உங்களால்? விவாதம் செய்ய முடியாதவன் அவதூறை கையில் அடிக்கிறான்னு அது நீங்கள் தான். விவாதம் செய்ய முடியல, நியாயமாக நாங்கள் எல்லாம் கேள்வி கேட்குறதுக்கு ரெடி, கேள்வி கேட்குறோம். ஏன்னா முன்னாள் தம்பிகளை நாங்கள் முன்னாள் தம்பியாக இருந்திருக்கிறோம், காசு கொடுத்துருக்கோம், சப்போர்ட் பண்ணியிருக்கிறோம். மாறலாம் நீங்கள் ஜெயிக்கணும்னு நினச்சிருக்கிறோம். உங்கள் வீடியோவை பார்த்துருக்குறோம், பரப்பி இருக்கிறோம், உங்களை பற்றி நிறைய இடங்களில் பேசியிருக்கோம். வெறுப்பு என்னென்னா சித்தாந்தத்தை எதிர்க்கிறேன்னு சொல்லிக்கிட்டு போயிட்டு எல்லாம் அன்கோ போட்டங்காட்டி தான் கோவப்படுற. இப்போ எல்லாருமே கரெக்டாக உட்காந்து பதில் சொல்ல முடியுமா? உங்கள் அம்மா தாலி அறுத்தாடா வாங்கினேன், அவன் அழுத்தா வாங்கினேன், இவன் அறுத்தா வாங்கினேன்னா இதெல்லாம் என்ன பேச்சு, என்ன வாய் இதெல்லாம்? ஏன்னா என்ன வாய்? அப்புறம் எதாவது பேசணும் தம்பி இது என்ன சமாளிப்புன்னு கேட்குறேன் நான். ரொம்பலாம் அதெல்லாம் பண்ணாதீங்க, கரெக்டாக பதில் சொல்லுங்கள். விஜய் என்ன பேசுறதுக்கெல்லாம் உங்களுக்கு ரைட்ஸே கிடையாதுண்ணே. நீங்கள் பேசுகிறதெல்லாம் அவர் செஞ்சு காட்டி நீங்கள் முதலமைச்சராக உட்காந்துருக்காருண்ணே. நம்ம எங்கே இருக்கோண்ணே? கடைசிக்கு ஒரு சீட்டாவது ஜெயிக்க வச்சுருப்பாங்கண்ணே. இந்த சீட்டை பற்றி பேசுகிறேன்னு நினச்சிக்காதீங்க. மக்கள் செல்வாக்கு சுத்தமாக இழந்து நிற்கிறீங்க நீங்கள். உங்களை காமெடி பீஸாக பார்க்குறான் அவன். சீமானப்பா ஏதாவது பேசிகிட்டு இருப்பான்ப்பா, அவ்வளோதான் அவன் யோசிக்கிறான். அதை தாண்டியெல்லாம் யோசிக்கிறதில்ல எவனும். ஏன் அதை யோசிக்கிறான்? என்ன பிரச்சனை? நாம் என்ன சரி பண்ணணும்? மக்கள்கிட்ட இன்றைக்காக மன்னிப்பு கேட்டுருக்கு, ட்ரை பண்ணியிருக்கீங்களா? அட்லீஸ்ட் ட்ரை பண்ண முடியுமா உங்களால்? மன்னிச்சுக்குங்க, இல்லை இதை சரி பண்ணணும் அப்படின்னு சொல்ல. எப்போ பார்த்தாலும் திமிராக இருக்கணும், திமிராக. எதுக்கு திமிராக இருக்கணும்? மனுஷனாக இருந்தால் போதும் தலைவா. தமிழனா அதெல்லாம் ஒன்றும் இல்லை. தமிழனும் மனுஷன்தான், பெரிய ஏலியன் டெக்னாலஜிலாம் கிடையாது. நீங்கள் சொல்கிறது கேட்டால் செஸ்ட்டை புடச்சிட்டு போயிட்டு சண்டைக்கெல்லாம் போயிருக்கிற ஒரு பாயிண்டில் செஸ்ட்டு சுருக்கிட்டு வாழலாம், வாழ்க்கை நல்லாயிருக்கும். அதனால் இன்றைக்கி அந்த ஸ்பீச்சுக்கு நன்றி. ஆனால் நெஞ்செல்லாம் வலிக்குதுண்ணே, முடியலண்ணே, தலையே வலிக்குதுண்ணே அந்த 30 நிமிஷம் பார்த்து. தயவுசெய்து இப்படி பொய்யா பேசாதீங்கண்ணே, நல்லா பேசுங்கண்ணே. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். வணக்கம்.